தீக்குளித்த பெண்ணின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாகவும் இறந்து போன பெண்ணின் கணவரிடம் விசாரணை நடத்த வேண்டும் என்று அவரது அண்ணன் கனகராஜ் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் உடுமலையைச் சேர்ந்த தனியார் பள்ளி ஓவிய ஆசிரியரும் பிரபாகரன் என்பவரின் மனைவி கௌசல்யா 40 என்பவர் குடும்ப பிரச்சினை காரணமாக நேற்று மாலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்று உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்துக் கொண்டார். அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்த காவலர்கள் உடனடியாக அவரை மீட்டு திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். 80% தீக்காயங்களுடன் சிகிச்சை பெற்று வந்த கௌசல்யா இன்று காலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக வீரபாண்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கௌசல்யாவின் உடல் பிரேத பரிசோதனைக்காக திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் கௌசல்யாவின் சகோதரர் காவல் நிலையத்திற்கு சென்று தனது சகோதரியின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் பிரபாகரன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினார். அப்போது செய்தியாளர்களிடம் கனகராஜ் பேசுகையில் கௌசல்யாவின் மரணத்திற்கு காரணம் அவரது கணவர்தான், அவரிடம் உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். இந்நிலையில் கௌசல்யா மரணத்திற்கு முன் அவர் பதிவு ஒன்று வெளியிட்டிருந்தார். அதில் அவரது கணவரை குற்றம் சாட்டவில்லை என்று போலீசார் தரப்பில் சொல்லப்படுகிறது.